வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். அமெரிக்காவின் டெக்சஸ் மாகாணத்தில் பாண்டர் என்ற கிராமத்தில் வசித்து வரும் ஆர்ஜே கார்த்திக் என்பவரின் 50வது பிறந்த தின கொண்டாட்டத்தை அந்நகரம் மட்டுமின்றி அமெரிக்காவே கோலாகலமாக கொண்டாடி வருகிறது. கிட்டத்தட்ட ஒரு வாரத்திற்கும் மேலாக கொண்டாடப்பட்டு வரும் இந்த பிறந்தநாள் நிகழ்ச்சிக்கு அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி திரு ட்ரம்ப் உட்பட பல பிரபலங்களும் வாழ்த்து தெரிவித்த வீடியோக்களும் திரு கார்த்திக் அவர்களின் சாதனை வீடியோக்களும் இணையத்தில் தீயாய் பரவியதை அடுத்து நமது சிறப்பு நிருபர் சுவாரஸ்யத்துடன் அவற்றை தொகுத்து கொடுத்துள்ளார். இந்த வீடியோவிற்கு நிர்வாகம் எந்த வகையிலும் பொறுப்பேற்காது என்பதை தெரிவித்துக் கொண்டு அவை இதோ உங்களுக்காக. யார் இந்த கார்த்திக்? எதற்கு இத்தனை பெரிய கொண்டாட்டம்? வாருங்கள் விரிவாக பார்ப்போம். தமிழ்நாட்டின் போச்சம்பள்ளியில் பிறந்து கணினித்துறையில் முதுகலை பட்டம் பெற்ற பின் ஐடி துறையில் அடியெடுத்து வைத்தார். ஆனால் பெருகி வரும் பெட்ரோலின் விலையை பொறுத்து கொள்ள முடியாமல் க்ரூட் ஆயிலின் தலைநகரமான பஹ்ரைனுக்கு சென்று எப்படியாவது பெட்ரோலின் விலையை குறைத்து ஏழை எளிய மக்களை காக்க உறுதி பூண்டார். நினைத்தது போலவே க்ரூட் ஆயிலின் விலையை குறைக்கும் பொருட்டு பெரிய உபகரணங்கள் ஏதுமின்றி ஆயிரக்கணக்கான எண்ணெய் கிணறுகளை வாங்கி சாதாரண அடிப்பம்பை அதன் மேல் நிறுவி தண்ணீர் விலைக்கே பெட்ரோலை கொடுத்தார் சமுதாய அக்கறை மிக்கவரான கார்த்திக். தன்னுடைய திட்டம் நிறைவேறிய மகிழ்ச்சியில் மீண்டும் சென்னைக்கு பணிக்கு திரும்பினார். சென்னைக்கு திரும்பிய கார்த்திக்கிற்கு மீண்டும் ஒரு சவால் காத்திருந்தது. சென்னையை சிங்கப்பூர் போல மாற்ற திட்டமிட்டிருந்த தமிழ்நாடு அரசு கார்த்திக்கின் உதவியை நாடியது. அவரும் மறுபேதும் சொல்லாமல் சிங்கப்பூர் கிளம்பினார். சிங்கப்பூரின் வளர்ச்சி திட்டங்களை ஆய்வு செய்து அதனை தமிழ்நாட்டிற்கு ஏற்றாற்போல் மாற்றி அமைத்து தமிழக அரசின் பாராட்டை பெற்றார். அதோடு மட்டுமில்லாமல் சிங்கப்பூரில் தன்னுடைய 2வது முதுகலை பட்டப்படிப்பையும் முடித்து பட்டம் பெற்றார். இவரின் இந்த சாதனையை அறிந்த சிங்கப்பூரின் முன்னாள் பிரதமர் திரு லீ குவான் யூ இவரை பலமுறை சந்தித்து பேசியுள்ளார். கார்த்திக்கின் அடுத்த பயணம் அமெரிக்க மண்ணில் தொடங்கியது. எதையும் நேர்மறையாக சிந்திக்கும் கார்த்திக் மிஷன் பாசிபிள் என்றிருந்தால் மட்டுமே நடிப்பேன் என்று கூறி தனக்கு வந்த ஹாலிவுட் பட வாய்ப்பான மிஷன் இம்பாசிபிளை மறுத்ததோடு மட்டுமல்லாமல் அதனை டாம் குரூஸுக்கு கொடுத்து அவரை ஹாலிவுட்டின் மிகப்பெரிய ஹீரோவாக்கினார். இதனை கேள்விப்பட்ட இயக்குநர்கள் பலர் தங்கள் படங்களில் இவரை கதாநாயகனாக நடிக்க அழைத்து போட்டோ ஷூட்டும் நடத்தினர். ஆனால் அந்த வாய்ப்புகளை மறுத்து மற்றவர்களுக்கு அந்த வாய்ப்பினை வழங்கி அவர்களை மிகப்பெரிய ஹீரோவாக்கினார். சூர்யாவிற்கு இணையாக 6 பேக் வைத்து 7ஆம் அறிவில் அவருடன் நடித்த ட்ரெய்லரும் வெளியாகி பரபரப்பானது. ஆனால் மற்றவர்களை ஹீரோவாக்கி அழகு பார்க்கும் கார்த்திக் இந்த முறை அந்த வாய்ப்பை சூர்யாவிற்கே வழங்கினார். இவரின் இந்த தன்னலமற்ற தொண்டை அறிந்த முன்னாள் இந்திய ஜனாதிபதி திரு அப்துல் கலாம் அவர்கள் இவரை நேரில் அழைத்து பாராட்டினார். தற்போதைய அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலிலும் கார்த்திக்கின் பங்கு முக்கியமானது என்று அறிந்து திரு ட்ரம்ப் அவர்களும் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இத்தகைய சாதனைகளை சத்தமில்லாமல் செய்தவரும் இன்னும் அளப்பரிய சாதனைகளை செய்ய காத்திருக்கும் கார்த்திக் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துகள். You have a great business. You've been voted number 1 at everything. No matter what you do, you seem to be number 1. I just wanted to wish you a happy birthday. You're a spectacular guy. You have a long way to go. Happy birthday. அவனை திரும்பி வர சொல்லு. வர முடியாது. ஏன் என்னால அவன் மைண்டை கண்ட்ரோல் பண்ண முடியல? தாமோ
தற்காப்பு கலைகள் மட்டுமின்றி அட்டமா சித்திகளுள் ஒன்றான பஞ்சபூதங்களையும் கட்டுப்படுத்தும் பசித்துவ கலையையும் பயின்றவன். ஹலோ சிஷ்யா, இனிய 50வது பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். நம்ம ரேடியோ குழுல, இந்த பட்டிமன்ற குழுல மறக்க முடியாத ஒரு நபர் அப்படின்னா அது கண்டிப்பா நீங்க தான். ஏன்னா எப்பொழுதுமே கரெக்டா தப்பான விடையை கொடுக்கறதுல உங்களை அடிச்சுக்க யாருமே கிடையாது. அப்பேற்பட்ட சிறப்பு தனித்தன்மை வாய்ந்தவங்க நீங்க சிஷ்யா. இன்று போல எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க நான் உங்களை வாழ்த்துறேன். எனக்கு வயசு இல்லை, இருந்தாலும் நான் உங்களை வாழ்த்தி வணங்குகிறேன். ஓகேங்களா? ஹாப்பி பர்த்டே. பாய். Karthik, happy birthday. This must be truly a special birthday to you. உங்களோட ஃபுல் செஞ்சுரி அடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த 6 pack and 6 foot மறந்துடாதீங்க, as you promised me. Jokes apart, you're such a genuine person. You're such a joyful person to be around. Always stay blessed. Looking forward to make more memories together and more fun as always. Never lose your smile. Happy birthday again. ஹலோ கார்த்திக், மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. இனிய 50வது பிறந்தநாள் வாழ்த்துக்கள். உங்களை பார்த்தா 50 வயசுலாம் ஆன மாதிரி தெரிலங்க அப்படின்னு மட்டும் சொல்வேன்னு நினைக்காதீங்க. உங்களை பார்த்தா 50 வயசு ஆன மாதிரி தான் இருக்கு. என்ன இவ்வளோ வயசானவரோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணுமே அப்படின்னு நினைக்கும் போது தான் மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஜோக்ஸ் அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. சப்பாட், நம்ம நட்பு இன்னைக்குமே இதே மாதிரி தொடரணும். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இருக்கிற மாதிரியே, இன்னைக்கு இருக்கிறத விட அதிகமான சந்தோஷங்கள், எல்லா செல்வங்களும் நிறைஞ்சு உங்கள் வாழ்க்கையில் இருக்கணும் அப்படின்னு ஆண்டவனை பிரார்த்திச்சுக்கிறேன். ஹாப்பி 50th பர்த்டே. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கார்த்திக். 50வது பிறந்தநாள் வருஷம் குடுகுடுன்னு ஓடிடுச்சுன்னு நினைக்கிறேன். உங்களுக்குலாம் வாழ்த்து சொல்றதை விட வணக்கம் சொல்றது தான் சரியா இருக்கும், என்னை மாதிரி சின்ன பிள்ளைங்க. என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. பல காலம் நீங்க நீண்ட ஆயுளுடனும் நல்ல மன நலத்துடனும் பண வளத்துடனும் வாழ்றதுக்கு என்னுடைய பிரார்த்தனைகள். நம்ம போன ட்ரிப்புகள்லாம் எதுவும் மறக்கவே முடியாது. நீங்க எப்போதும் உங்களை சூழ்ந்திருக்கிற நண்பர்களை மகிழ்ச்சியா வச்சிருப்பீங்க. நீங்க தொடர்ந்து இது மாதிரி பல ட்ரிப்புகள்ல ஜேசுதாஸ் குரல்ல நீங்களும் ஜானகி குரல்ல உங்களுடைய சகோதரியும் பாடி எங்களை எல்லாம் மகிழ்விக்கணும்னு கேட்டுக்கிறேன். கண்ணதாசா சேசுதாசா, ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டார். மீண்டும் ஒரு முறை இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் கார்த்திக். Brother, happy 50. It's just a number. நாங்கள் அறிவுரை சொல்கிற வயசு எங்களுக்கு இல்லை. ஹாஃப் செஞ்சுரி அடிச்சிட்டிங்க. இட்ஸ் ஜஸ்ட் அ நம்பர். இன்னும் நிறைய நீங்கள் அச்சீவ் பண்ண வேண்டிய தளங்கள் நிறைய இருக்குது. வாங்க அச்சீவ் பண்ணுங்க. என் பாட்டு வேறு கேட்கணும், நான் உங்களுக்கு பாட்டு சொல்லி கொடுக்கணும். நம்ம 2 பேர் சேர்ந்து ஒரு ஆல்பம் பண்ணோம். ஓகேவா? அதுக்கு ரெடியாக இருங்க. இப்ப நான் உங்களுக்கு சங்கீதம் கத்து கொடுக்கட்டுமா? கத்து கொடுங்க. இப்ப நம்ம ஆரம்பிக்க போறது வரணும். என்ன கலர்? ஊதா. ஓஹோ, பிடிக்குமா? பிடிக்கும். அதுக்கு ரெடியாக இருங்க. உலகம் 1000 சொல்லும், கேட்டு தட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். அவன் பாடினதை கேட்டு இல்ல, நீயே சொல்லு. பாலிருக்கி, பழமிருக்கி, பசியிருக்கி, என் கையில கல்லிருக்கி. நம்ம என்ஜாய் பண்ணலாம். ஆல்வேஸ் பி ஹாப்பி. ஐ நோ யூ ஆர் அ வெரி ஃப்ரீக் அவுட் பர்சன். எந்த கவலையும் நீங்கள் எடுத்துகிட்டு போக மாட்டீங்க, இங்கேயும் வச்சுக்க மாட்டீங்க. ஸோ ஜஸ்ட் பி லைக் த சேம். அடுத்தது 60, 70, 80 அப்படி கொண்டாடிட்டே போகலாம். 90, 100 வரைக்கும் போயிடலாம். எதுக்கு மிச்சம் வைக்கணும்? ஆல் தி பெஸ்ட். ஹாப்பி பர்த்டே. மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. மே ஆல் யுவர் ட்ரீம்ஸ் கம் ட்ரூ. வாழ்க வளமுடன். நன்றி. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு.